5 ugly non-masculine behaviors of men. These behaviors will ruin your relationship. So, number one, which is defensive or too emotional அப்படிங்கிறது. ஸோ 2019 நான் காலேஜ் முடிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாப்குள்ள நான் வந்து போறேன். ஸோ எல்லாருமே ஆஃபீஸ் போகும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆஃபீஸ் போனோடனே எனக்கு அங்கே ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா கிடப்பாங்க, ஜாலியா நாங்கள் வந்து ஊர் சுத்துவோம் அப்படின்னு. இதே தாட், இதே பெர்ஸ்பெக்டிவ் எனக்கும் இருந்துச்சு. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ் போனதுக்கு மெயின் ரீசன், ஓகே ஃபைன், நாங்கள் போனா ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணலாம், நான் வந்து ஃபன் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், இந்த ஒரு மெயின் ரீசன் தான். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்டர்வியூ போறேன். அங்க வந்து ஒரு என்னை விட ஒரு 5 வயசு வந்து மூத்தவங்க தான் வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகே ஃபைன். அப்படியே அங்கேருந்து வரும்போதே பார்த்தா நிறைய அப்படியே கேர்ள்ஸா உட்காந்துருக்காங்க அந்த ஆஃபீஸ்ல. பிகாஸ் டேட்டா என்ட்ரியில மேக்ஸிமம் ஆஃப் டைம் கேர்ள்ஸ் தான் எடுப்பாங்க, ரைட்? ஸோ அங்கே எங்களை வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். ஸோ ஓகே ஃபைன், நாங்கள் வரும்போது பேசிட்டே வந்தோம். ஓகே ஃபைன், டே மச்சான் நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, செம்ம ஜாலி ஃபன் பண்ண போகிறோம். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஒரு நீடினஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆஃபீஸ்குள்ளே போகும்போது அங்கே வந்து ஹெச்ஆராக ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க தான் ஹெச்ஆர், அட் த சேம் டைம் அந்த ஒரு டீமுக்கு அவங்க தான் ஹெட்டும் கூட. ஸோ என்னோட டீமுக்கு அவங்க தான் ஹெட் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறோம், பழக ஆரம்பிக்கிறோம். அவங்க என்னை விட ஒரு 2-3 வயசு மூத்தவங்க. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது நான் மேஸ்குலினிட்டினா என்னன்னே தெரியாம நான் அந்த டைம்ல ரொம்ப மேஸ்குலினா இருப்பேன். மேஸ்குலினா சென்ஸ் என்னோட ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், ஜாப். லெட்ஸே நான் அந்த டைம்ல எஸ்ஏ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்கு என் மேல ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாண்ட் ஆச்சு. நாங்க கடைசி வரைக்கும் லவ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. பட் ஆனா நிறைய டைம் வெளியே மீட் பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ரொம்ப டிபெண்டா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சேன். ரொம்ப எமோஷனலா கொஞ்சம் கொஞ்சமா நான் மாற ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் எமோஷனலா மாற ஆரம்பிக்கும் போது, லெட்ஸே ஒரு நாள் அவங்க போன்ல வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு வீடியோ. ஓகே ஃபைன் சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. இந்த கான்டாக்ட் யாருன்னா, அவங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்க, எனக்கு அவனை பிடிக்கல, அவன் என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். நீ என்கிட்ட என்ன சொன்ன, உனக்கு அவனை பிடிக்கல, அவன் வந்து உன்னை டார்ச்சர் பண்றான், பின்னாடி ஃபாலோ பண்றான், ஸோ அதனால நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எதுக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்? இல்ல நான் இப்பதான் வந்து அன்பிளாக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நிறைய மெசேஜஸ் வந்து அதுல இருந்துச்சு. த திங், எனக்கு ரொம்ப நான் எமோஷனலா அவங்களோட பாண்ட் ஆயிட்டனால என்னால அந்த விஷயத்த வந்து அக்செப்டும் பண்ணிக்க முடியல, வேணான்னு சொல்லிட்டு வரவும் முடியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை நான் வந்து ஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்டு போயிட்டேன். இது வந்து என்னோட வேல்யூஸ்ல வரல, எனக்கு அது பிடிக்கல, பட் இருந்தாலும் ஃபைன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நான் வந்து போயிட்டேன். ஸோ இப்படி போனனால அவங்க பண்ற எல்லா தப்புக்குமே ஃபைன், அவங்க பண்ற எனக்கு பிடிக்காத நிறைய விஷயம் அவங்க பண்ணும்போது ஃபைன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயே நான் வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஓகே ஃபைன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மேஸ்குலைனா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எப்படின்னா, எல்லாருமே வந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்க. பட் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனேன். அந்த பொண்ணு தான் என்னை வந்து ட்ராப் பண்ணாங்க, அந்த பொண்ணு தான் என்னை பிக்கப் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நிறைய அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் மை மேஸ்குலினிட்டி. பட் நான் எப்போ ரொம்ப டூ எமோஷனலா ரொம்ப ரொம்ப எமோஷனல் பாண்ட் அவங்க கிட்ட வச்சுக்கும் போது எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நான் அவங்க பண்றாங்க, பட் இருந்தாலும் ஃபைன் பரவாயில்லைன்னு நான் வந்து சொல்லும் போது என்னோட அட்ராக்ஷன் எஸ்எம்வி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூங்கிறது அந்த இடத்துல கம்மியாச்சு. தென் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன், நான் அவங்களுக்கு வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை. ஆக்சுவலா ஒரு நிமிஷம், அது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு லைட்டா ஒரு ஓசிடிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால எதா இருந்தாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி, வேற தான் இல்லை. ஸோ இது நாளாக எப்படி ஆச்சுன்னா, என்ன ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல் டிபெண்ட், எமோஷனல் வீக் பர்சனா மாற்ற ஆரம்பிச்சு, ரொம்ப டிஃபென்சிவ், ரொம்ப 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 ஒரு டிஃபென்சிவ் கேரக்டரா மாறிட்டேன், ரைட்? ஸோ நம்பர் 1 which is don't get too emotional into your relationships.
உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எப்பவுமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டுக்கு போய் நான் வந்து மாறிடணுங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு எப்பவுமே எப்பவுமே போகாதீங்க. எமோஷனலா நீங்க அவங்க கூட கனெக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி எமோஷனல் பாண்டா என்ன பண்ண போறீங்க? எமோஷனல் பாண்ட் ஆகும்போது எமோஷன்ஸை நீங்க அதிகமா வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். யூ சி masculine men are become or need to be a stoic persons. ஓகே ஃபைன், நீங்க சம்டைம்ஸ் நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸை வெளியே காட்டலாம். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றது, இல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு. பட் எப்பவுமே உங்களோட எமோஷன்ஸை நீங்க வெளியே காட்டும் போது யூ வில் பிகம் டூ வீக். நீங்க வீக்கா மாறிடுவீங்க. உங்களோட விமன் அவங்க வந்து மேஸ்குலின் அந்த எனர்ஜியை வந்து எடுத்துப்பாங்க. நீங்க ஃபெமினின் எனர்ஜி எடுத்துக்கிட்டு நீங்க கீழே போயிடுவீங்க, அவங்க மேல வந்துருவாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அட்ராக்ஷன் அப்படிங்கிறது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, இனிஷியேட் செக்ஸ் இன்டைரக்ட்லி. ஒருத்தவங்க கூட பேசுறீங்க பழகுறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாலே இன்டைரக்டா ஒரு செக்ஸுக்கு நீங்க வந்து ஒரு இனிஷியேட் எடுக்க கூடாது. இஃப் யூ had a thought about this, you can go and talk to her directly, right? பட் இன்டைரக்டா வந்து இதை நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த என்னை விட ஒரு 2-3 வயசு சீனியர், நாங்க வந்து வெளியே போயிருக்கோம், ஒன்னா தியேட்டருக்கு போயிருக்கோம், அவங்க என் மேலெல்லாம் சாஞ்சிருக்காங்க, என் கையை பிடிச்சிப்பாங்க, என்னை கட்டி பிடிச்சிப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஓகே ஃபைன், அது என்ன ரிலேஷன்ஷிப்னே என்னால கன்சிடர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் என்னன்னா ரொம்ப டூ நீடி ஆகி ஒரு எமோஷனல் கேப் வந்துச்சு. எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இடையில. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசவே இல்லை. அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபேஸ்புக்ல அவங்க கிட்ட வந்து ஒரு நான் பேச ஆரம்பிச்சேன். ஐ மீன் அந்த செக்ஸுக்கு நான் வந்து இன்டைரக்டா மெசேஜஸ்ல நான் வந்து கன்வே பண்ண ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப டூ வீக்கா இருக்கும்போது 2020 ஆக்சுவலி ரொம்ப மென்டலி நான் ரொம்ப வீக்கா இருந்தேன் அந்த டைம்ல. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ண தப்பு தான். அது வந்து நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலி. பிகாஸ் ஏன் சாட் மூலியமா ஒருத்தர்கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்க இல்ல நேர்ல பார்த்து பேசுறீங்கிறது தட்ஸ் அ ஹெல்த்தி ஃபார் யோர் ஃபோக்கஸ் அண்ட் யோர் கான்சென்ட்ரேஷன் அண்ட் உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் அது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பாண்டை கிரியேட் பண்ணும். பட் நீங்க மெசேஜ்ல பேசும்போது, நார்மலாவே நீங்க வந்து மெசேஜ்ல பேசும்போது அது ஒரு ஹெல்த்தி பாண்டை கிரியேட் பண்ணாது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கெட் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறீங்கன்னா மெசேஜஸ்ல பேசாதீங்க, ஃபோன் கால் பண்ணுங்க, இல்லையா நேர்ல பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான். ஓகே ஃபைன், நம்ம கான்டென்ட் குள்ள வரும். நம்ம செக்ஸுக்கு நான் வந்து இனிஷியேட் ஸ்டெப்ஸ், ஐ மீன் இன்டைரக்டான ஒரு சில விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அது என்ன ரொம்ப ரொம்ப ஒரு நான் மேஸ்குலின் பிஹேவியரா கிடைச்சு. பிகாஸ் சிடக்ஷன் பொறுத்தவரை கேர்ள்ஸ் தான் அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. நம்ம எப்பவுமே போய் ரொம்ப சிடக்டிவ் கேரக்டரா இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல சிடக்டிவ் கேரக்டர் இந்த சென்ஸ் ரொம்ப அவங்களை டெம்ப் பண்றது, ரொம்ப வந்து நீங்க அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா அந்த செக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வைக்கிறது வச்சு அவங்க டெம்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்கன்னா இட்ஸ் அ உமன்ஸ் ஜாப், ரைட்? நீங்க வந்து உங்க மேஸ்குலின் மேனை பொறுத்தவரை கோல் இன் த சென்ஸ் என்ன சொல்றது, ப்ராஜெக்ட்ஸ். உங்களோட லைஃப்ல என்ன ப்ராஜெக்ட் வேணும், நீங்க என்ன பண்ணணும், அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். விமனோட ஜாப் தான் உங்களை செடியூஸ் பண்றது அப்படிங்கிறது, ரைட்? பட் இந்த ரிலேஷன்ஷிப் டைனாமிக், இன்னைக்கு ரீசெண்ட் டைம் ரிலேஷன்ஷிப் டைனாமிக்கை பொறுத்தவரை மென் நிறைய பேர் என்னன்னா ஆன்லைன்ல அவங்க செடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு இனிஷியேட் பண்றது. தட்ஸ் நாட் அ ஒர்த் ஃபார் அ டைம். தட்ஸ் நாட் அ சிம்பிள் ஒர்த் ஃபார் அ டைம். கிடையவே கிடையாது. ஓகே, நீங்க நேச்சுரலா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுறீங்க, உங்க கண்ணை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது, தென் நீங்க கிஸ் பண்ணிக்கிறீங்க, இது நேச்சர். பட் ஒரு போன்ல நீங்க பண்ணும்போது அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அண்ட் ஸோ நீங்க பேசுற எல்லா பொண்ணுங்கிட்டையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இது நம்பர் 2. நம்பர் 3, நாட் கண்ட்ரோல் ஆன்சைட்டி அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ். ஆன்சைட்டி அதாவது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கும் போதே ஆன்சைட்டிங்கிறது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, ஆன்சைட்டிங்கிறது ஒரு பயம். ஓகே, சளி பிடிச்சிருக்கு, சாரி. ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஒரு பயம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மோமெண்ட். இந்த பயம் எப்படி இருக்கும்னா, திடீர்னு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கீங்க, ஒரு கும்பலான ஒரு பர்சன் வந்து அங்கேருந்து வராங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரு பயம். இது சோஷியல் ஆன்சைட்டி. பட் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களால உண்மையா பேச முடியல, ஐ மீன் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஐ மீன் ஃபீலிங் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த பாயிண்ட் என்னால சொல்ல முடியல அப்படிங்கும்போது
அது ஒரு ஆன்சைட்டி தான், அது ஃபியர் தான் ஆக்சுவலி, ரைட்? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஓகே ஃபைன். இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. என்னன்னா, நானும் ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து விழுப்புரம். ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பாண்டிச்சேரி போகலாம், பாண்டிச்சேரி போயிட்டு சும்மா ஒரு டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். ஸோ அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பசிக்குது அப்படி சொல்லி சொன்னேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, எனக்குமே ரொம்ப பசிக்குது. ஸோ நாங்கள் 2 பேருமே போனோம், போய் சாப்பிட்டோம். இது மேபி சின்ன விஷயமா அவங்களுக்கு வந்து தெரியலாம். பட் த திங், ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கும், ஒரு பாண்ட்ல இருக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை பீப்புளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். லெட்ஸே இதே மாதிரிதான் நானும் ஒரு பொண்ணும், நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமான்னு எனக்கு தெரியல, பட் நாங்க 2 பேரும் வாக் போயிட்டு இருந்தோம். வாக் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சர்டன் அந்த ஒரு சில பீப்புளை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. நான் அதை ஃபீல் பண்ணேன். பயப்படாத, இங்க வா, நான் உன் கூட தான் இருக்கேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கூட்டிட்டு போனேன். பிடிச்சி கூட்டிட்டு போல, பட் நான் கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுறமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போனேன். இதுதான் மாஸ்குலின் லீடர்ஷிப் அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப்ல காட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த திங். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தான் இத கோப் பண்றதுக்காக யூ ஆர் டேக்கிங் பான், யூ ஆர் வாட்சிங் பான், யூ ஆர் டேக்கிங் ட்ரக்ஸ், யூ ஆர் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். யூ சி, என்னோட ஜிம்ல ஒருத்தருக்கு வந்து 31, 32 ஏஜ். ஓகே, என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன். வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க, என்னங்க ஏஜ் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், லைஃப்ல அடுத்து என்ன மூவ் பண்ணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா இன்னுமே அந்த ஒரு பாய் சைக்காலஜிலேயே இருக்கிறது. இட் won't work for a time and your life too, right? Because நான் இந்த மாதிரி இருந்து என் லைஃப்ல நிறைய ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ ரெகுலேட் பண்றேன், பட் அவங்க கண்டிப்பா ரெகுலேட் பண்ணதான் போறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, லெட்ஸ் சே நீங்க ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கும் போது, ஒரு ஓகே ஃபைன், காலேஜ் டைம்ல நீங்க டீனேஜ் டைம்ல உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க, பட் இப்போ டீனேஜ் டைம்ல நிறைய பீப்புள், மேபி என்னோட சேனல் பாக்குற நிறைய பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் பர்சனா தான் இருக்காங்க மேக்ஸிமம் ஆஃப் த டே. பட் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வீடியோ கேம்ஸ், பான், சிகரெட்ஸ், இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ், இது எல்லாமே சந்தோஷம், இது எல்லாமே ஹாப்பின்னு நினைக்கிறீங்க இல்லையா? பட் உங்க கூட இருக்கிற பொண்ணுங்க ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, நீ வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களை ஈஸியா விட்டுட்டு போறதுக்கு 90% ஆஃப் சான்சஸ் அதிகமாக இருக்கு. பீப்புள் கேன் ஈஸிலி ஸ்மெல். அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஹியூமன்ஸுக்கு நேச்சராகவே இருக்கிற ஒரு விஷயம். நீ எப்படி இருக்கிற, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போற, உன்னை பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீ வந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்க, நீ வந்து பான் பார்த்துட்டே இருக்க அப்படின்னா எந்த பொண்ணுக்குமே உனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடுவான். இன்ஃபேக்ட் நீ அட்ராக்ட் பண்ற கேர்ள்ஸ் கொண்டு அப்படிதான் இருக்கும். லெட்ஸ் சே என்னோட லைஃப்ல நான் பான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும், நான் பான் பார்த்துட்டு இருந்திருக்கேன், நான் வந்து ஸ்மோக் பண்ணிருக்கேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன். நான் அட்ராக்ட் பண்ண ஃபிகர்ஸ், நான் அட்ராக்ட் பண்ண கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களும் ஸ்மோக் பண்ணிருக்காங்க, நானே வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் ட்ரிங்க் பண்ணுவாங்க, நானே வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் பான் பார்ப்பாங்க, எங்களோட சேர்ந்தே பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே நடந்திருக்கு. ஓகே ரைட். ஸோ நான் வந்து ஒரு நான் ஐடி பேஸ்டு ஒரு செக்டார், ஓகே நான் ஐடி பேஸ்ட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த டைம்ல வந்து பான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் வந்து ஸ்மோக்கிங்க்கும் ட்ரிங்க்ஸுக்கும் நான் அதிகமான அடிக்டா தான் இருந்திருக்கேன். ஸோ நான் அட்ராக்ட் பண்ண ஒரு பொண்ணு எப்படின்னா, ஷி இஸ் டூ மாடர்ன். ஆனா அவங்க கிராமம் தான், பட் ஆனா அவங்க ரொம்ப மாடர்னான ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாங்க, ரொம்ப மாடர்னா நடந்துப்பாங்க. எங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆச்சு, ரைட்? பட் அவங்களோட சேர்ந்து எனக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மென்டாலிட்டி கிரியேட் ஆச்சுன்னா, பான் அதிகமா பார்க்கணும், செக்ஸ் வச்சுக்கணும், ஸ்மோக் அதிகமா பண்ணணும், ட்ரிங்க்ஸ் அதிகமா பண்ணணும். ஸோ உங்களுக்கு கூட யார் இருக்காங்களோ அந்த மாதிரிதான். மேபி இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் இல்லாம லைஃபே கிடையாதுங்கிற மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னா, சீரியஸா உங்கள்கிட்ட யாரெல்லாம் வந்து பான் வந்து நல்லதுன்னு சொல்றாங்களோ உங்களை வச்சு அவங்க பணம் பார்க்கறாங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே அவங்கள வச்சு பணம் பார்க்கறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, உடனே குவிட் பண்ணுங்க. நான் என்டர்டைன்மெண்ட் குவிட் பண்ணணும்னு நினைச்சா உடனே குவிட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். பிகாஸ் அது எனக்கு எடுக்குது, அது எனக்கு எந்த வகையிலுமே யூஸ்ஃபுல்லா இருக்க போறதே இல்லை, இருக்கிறதும் இல்லை. பிகாஸ் தேவையில்லாத அன்வான்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் எனக்கு கொடுக்குது. பட் இப்ப அதுக்கு பதிலா நான் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஒரு புக்கை வந்து 2 daysல முடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு 50 pages தான், அது இன்னைக்கும் நாளைக்கும் நான் 4 daysல முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீக்கான டார்கெட்டு நான் ஒரு வீக்ல ஒரு 1 book முடிக்கணுங்கிறத என்னோட டார்கெட்டாக வச்சிருக்கேன். என்னோட ஸ்கில்லை நான் அப்டேட் பண்றேன். மாஸ்குலின் ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறேன்.
டிஜிட்டல் மினிமலிசம்ங்கிற கால் நியூபோர்ட்டோட புக் வந்து படிச்சுட்டு இருக்கேன். மாஸ்குலின் லீடர்ஷிப் அப்படிங்கிற புக் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங், எப்படி ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லணும், அந்த ஸ்டோரி எப்படி முடியணும், இப்படிங்கிற விஷயத்த நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கில் அப்டேட் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஓகே ஃபைன், ஒரு டீஜென்ரேட்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு மேபி நீங்க வந்து குடிக்கிறதோ இல்ல வந்து வீடியோ கேம் விளாடுறதோ இல்ல பான் பாக்குறதோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்கணும். பட் நம்மளை பொறுத்தவரை இந்த சேனல் பாக்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்மளோட டார்கெட் என்னன்னா குவாலிட்டியான ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணி நம்ம மேரேஜுக்கு அதை லீட் பண்ணுங்கிறது தான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பெண்களுக்கு பசங்க ரொம்ப மேஸ்குலின் மென்னா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சீரியஸா நான் வந்து என்னோட விஷன்ஸையும் என்னோட கோல்ஸையும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து பேசி பழகிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது she said that you are a man, you are not a boy, you are a man. உன்ன மாதிரி இருக்கிற பசங்களை தான் எங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தட்ஸ் த ட்ரூ திங், ரைட்? அதுதான் உண்மையும் கூட. மேபி டீஜென்ரேட்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் டேட் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு ஸ்க்ரால் பண்றது, ரீல்ஸ் பாக்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ரீல் ஷேர் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் இல்ல வேண்டாம், எனக்கு ரீல் ஷேர் பண்ணாதான் ரீல் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அந்த ஸ்க்ராலிங்க்கு ரொம்ப அடிக்டட். நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட இல்ல வேண்டாம், இது வந்து செட் ஆகாது. பட் ஆனா அவங்க என்னன்னா எனக்கு திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களா, இப்போ ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, நீங்க திரும்பி திரும்பி கால் பண்ணா மெசேஜ் பண்ணா என்ன சொல்லுவாங்க? ஏய் நீ வந்து நீ என்ன அப்படி பண்ற, சைக்கோயிக்கா இருக்க அப்படின்வாங்க இல்லையா? ஆனா ஒரு பொண்ணு அந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, நான் பிடிக்கல, எனக்கு வேண்டாம், இது செட் ஆகாதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி ஃபோன் பண்றது, மெசேஜ் பண்றது. திங்க் அபவுட் இட் கைஸ். இப்ப இதுவே ஒரு பொண்ணு பண்ணிருந்தாங்கன்னா, சாரி இதுவே இப்ப நான் பண்ணிருந்தேன் அப்படின்னா இது வந்து ஏய் நீ ஒரு மேல் மெசாஜினிஸ்ட், நீ ஒரு மோசமான ஒருத்தன் அப்படின்வாங்க. பட் இது ஒரு பொண்ணு பண்ணா ஏய் அவள் ரொம்ப லவ்வா இருக்கா உன் மேல அப்படின்வாங்க. இதுதான் இந்த சொசைட்டி சொல்ற பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் நான் சொல்றேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எடுத்துக்காதீங்க, சொசைட்டி சொல்றதை கேட்காதீங்க. இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், பான் எல்லாமே சொல்லி தரது இதுதான். It won't give you a real perspective for you, right? ஒரு பொண்ணு உங்க வேல்யூஸுக்கு செட் ஆகல, உங்களுக்கு போர் அடிக்குது, பிடிக்கலன்னா உங்களுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்கு. அந்த தைரியம் எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னா, நான் இந்த சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் எதுவுமே பார்க்காம இருக்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு தேவையில்லாத பெர்ஸ்பெக்டிவும் நான் எடுத்துக்கல, ரைட்? So next, which is not having proper purpose in his life and relationship, life இது ரெண்டுலயுமே ப்ராப்பரான ஒரு பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மென்னா இல்ல ஒரு நான் மேஸ்குலின் மென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும். ஃப்ராங்கா சொல்லணும், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு டீஜென்ரேட்டா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு என்ன வேல்யூஸ் இருக்கு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு செட் ஆகுமா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இல்ல மத்த பசங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்களா, பார்பேரியன்ஸுக்கு உள்ள இடம் கொடுக்குறாங்களா. பார்பேரியன்ஸ் இந்த சென்ஸ் இது ஒரு பெரிய ஒரு கதை. பட் த திங் ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிங்கோட வேலை ஒரு நாட்டை பாதுகாக்கிறது தான். ஒரு குவீனோட வேலை தன்னோட கோட்டைக்குள்ள மத்த ஆளுங்களை கைய காமிச்சோ இல்ல ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்தோ உள்ள விடாம இருக்கணும் அந்த ஸோ அதுதான் ஒரு குவீனோட வேலை. பட் ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்போ they just giving a signal to the barbarians and the barbarians come and kill the king and have a sex with a queen. That's all simple. இதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பர்பஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்கான பர்பஸ் என்ன? ஒய் யூ நீட் அ ரிலேஷன்ஷிப்? லாங் டேர்ம். நம்ம எப்பவுமே யோசிக்கிறது எல்லாமே லாங் டேர்முக்கு இருக்கணும். லைஃப்லயுமே சரி, லைஃப்ல ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அது எனக்கு ஷார்ட் டேர்ம்ல எனக்கு உடனே எல்லாமே கிடைச்சணும் கிடையாது, தப்பு. 2 years 3 years டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, அதுக்காக தப்பு கிடையாது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதுக்காக நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதுவுமே கிடைக்காது லைஃப்ல, ரைட்? ஸோ நான் என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, இன்ஸ்டன்ட் ப்ரொசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின் ரீசன் எனக்கு என்னோட பாய்ஸ்க்கு நான் ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, நான் என் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும், அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என்னோட கேம், இந்த கேமை நான் ஜெயிச்சே ஆகணும். அப்ப அந்த கேமை ஜெயிக்கணும்னா டெய்லி நான் இந்த அப்டேட் பண்ணியே ஆகணும், ரைட்? இப்போ இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் நான் அதுக்கேற்ற புக்ஸ் படிக்கிறேன். அந்த புக்ஸ் எனக்கு ஒரு சில நாலேஜஸ் கொடுக்குது, ரைட்? ஸோ ரிலேஷன்ஷிப்ல என்ன பர்பஸ் இருக்கு உங்களுக்கு? என்ன பர்பஸ்? சும்மா வந்தோம், பேசுறோம், பழகுறோம், ஒரு பாயிண்ட்ல அவனை விட்டுட்டு போயிட்டா நான் ஓனும் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறேன், அது தட்ஸ் நாட் அ பர்பஸ். அது பர்பஸ் கிடையாது. பர்பஸ் என்ன? மேரேஜ்.
என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஆனாலும் ஜாதி மதம் இனம் மொழின்னு எதுவுமே அவங்க அவங்க வீட்டுல பாக்குறாங்கனாலும் அந்த பொண்ணு ஓகே ஃபைன், நான் உன்னை நம்புறேன், நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவேன், நான் வெயிட் பண்றேன், நான் வந்து ஃபேஸ் பண்றேன் ஸ்ட்ரகிள், உனக்காக நான் உன் கூட நிக்கிறேன், இப்படி சொல்றாங்களா? திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஐ மீன் நம்ம 2 பேருமே சேர்ந்து முன்னேறுவோங்கிறத நான் சொல்ல. நான் ஒருவேளை எங்க வீட்டுல வந்து ஒத்துக்கல, ப்ராப்ளம் வருதுன்னா நான் ஃபேஸ் பண்றேன், நான் வெயிட் பண்றேன், நான் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். திஸ் இஸ் நான் லாங் டேர்ம்க்கு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஒன்று, இதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். ஓகே ஃபைன், தட்ஸ் சூப்பர், அதுதான் மேக்ஸிமம் முக்கியம், ரைட்? உன் லைஃப்ல அப்போ அந்த பொண்ணு இந்த அளவுக்கு உன்னை தேடி வரணும்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட லைஃப்ல, உன் லைஃப்ல நீ என்ன பண்ற? சும்மா உட்காந்து பார்த்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு சும்மா ஏதோ பண்ணணுமே ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு ஒன்னுத்துலயும் இம்ப்ரூவ் ஆகாம இருக்கியா? இல்ல நான் வந்து என்னோட லைஃப்ல லாங் டேர்ம் விஷயங்களுக்காக, டிலே கிராட்டிபிகேஷனுக்காக நான் எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு உன்னோட லைஃப் நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கியா? Just think about it, guys. Next thing, which is validation seeking or approval seeking behavior. ரிலேஷன்ஷிப்ல வேலிடேஷன் எதிர்பார்க்காதீங்க, அப்ரூவல் எதிர்பார்க்காதீங்க. அங்கேருந்து வந்து ஓகே அவ வந்து ஓகே இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா, அவ நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அது நல்லா இருக்கு, இல்லைன்னா நல்லா இல்லை. நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நானே இதை தப்பு பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நான் எதுக்கு எடுத்தாலும் அவகிட்ட போயிட்டு எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, இது வந்து கரெக்டா, எங்க வீட்டுல எப்படி சொன்னாங்க, இது வந்து கரெக்டா, இப்படிங்கிற இந்த கேள்விகள், ஐ மீன் வேலிடேஷன். இது ஏன் நம்ம கேட்கிறோம்னா வேலிடேஷன். அவங்க அங்கேயிருந்து நீ நல்லா இருக்கேன்னு சொல்லணும், அவங்க அங்கேயிருந்து நீ வந்து சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும். பட் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எதிர்பாராம, அதாவது ஒரு மாஸ்குலினோட நேச்சர் என்னன்னா, உனக்கு இருக்கிற கிஃப்ட்ஸ நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கிஃப்ட்ஸ் இன் த சென்ஸ் மணி, உங்ககிட்ட இருக்கிற பொருள் மட்டும் கிஃப்ட்ஸ் கிடையாது. லவ், கேர், வேற என்னது, உன்னால முடிஞ்ச ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப், லைக் நான் பண்ற மாதிரி, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் தான். இந்த கிஃப்ட்ஸை நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ற, எந்த அளவுக்கு நீ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற, அதுதான் மேட்டரே தவிர நீ வந்து எல்லாத்துக்குமே வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்க. அதாவது நான் இந்த விஷயம் பண்ணா அவ என்னை லவ் பண்ணுவா, நான் இந்த விஷயம் பண்ணா அவ என் கூடயே இருப்பா, நான் இந்த விஷயம் பண்ணா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் என்ன பண்ணா நான் ஃபுல்ஃபில்டா இருப்பேன், நான் என்ன பண்ணா பீஸ்ஃபுல்லா இருப்பேன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல, நான் என்ன பண்ணா கடவுளுக்கு உகந்த ஒரு பிள்ளையா இருப்பேன், நான் என்ன பண்ணா ரொம்ப ஒரு மேஸ்குலினான மென்னா இருப்பேன். இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப 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 முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா பிளஷர்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது. எஸ், ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். பட் நீங்க அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பிகாஸ் என்கிட்ட கேட்கிற எல்லாருக்குமே நான் சொல்றது ஒண்ணுதான், ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஸ்கில். அந்த ஸ்கில்ல நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு மாஸ்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் கெட் அ சூப்பர் திங் இன் யுவர் லைஃப். பட் அந்த ஸ்கில்ல நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் லூஸ் எவ்ரிதிங். ஒருத்தன் ஒரு லைஃப்ல, அவன் லைஃப்ல இருக்கிற பணமும் அவன் லைஃப்ல இருக்கிற பொண்ணும் எப்படி இருக்கிறாங்கன்றத ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். அவன் வந்து எப்படிப்பட்டவன்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் உங்ககிட்ட மணி, ஓகே ஃபைன், நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, அதுக்கேற்ற மணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. உங்களோட கேர்ள் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா, யார்கிட்டயுமே பேசாம, சோசியல் மீடியாலாம் பெருசா யூஸ் பண்ணாம, ஸ்க்ரால் பண்ணாம, ஒரு ஸ்பிரிச்சுவலா, அட் த சேம் டைம் வந்து மனுஷங்களோட கம்யூனிகேட் பண்ற, சோஷியலைஸ்டா, அட் த சேம் டைம் பார்பேரியன்ஸை உள்ள வர விடாம, இப்படி எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு குவாலிஃபைட் கேர்ளா இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் சோ லக்கி. சீரியஸ்லி யூ ஆர் சோ லக்கி. அது வந்து நீங்க அப்டேட் ஆனா நான் பணம் சம்பாதிச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பணம் சம்பாதிச்சு நீங்க யாராவது அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ வில் அட்ராக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கோல்டு டிக்கர்ஸை தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. சீரியஸா காய்ஸ், என்னோட அட்வைஸை நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகும். பிகாஸ் என்னோட அட்வைசஸ் எடுக்கிற என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புள் அவன் ஆன்சைட்டி விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க ஃபோன் யூஸ் பண்ணாம, நேற்று புதுசா ஜாயின் பண்ண ஒரு மெம்பர் எனக்கு வந்து வாய்ஸ் நோட் பண்றாரு, ஆக்சுவலி ராபின் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர், எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சு போறப்ப ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. நான் நேற்று ஃபோன் யூஸ் பண்ணாம இருந்தேன், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, அப்படி ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்து இருந்துச்சுன்னா ஒரு வாய்ஸ் நோட்ல எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட கம்யூனிட்டி எனக்கு தனியா மெசேஜ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி கைஸ், நீங்க என்னோட அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது
இன்ஸ்டன்டா உங்களுக்கு எல்லாமே மாறும் நான் சொல்ல, பட் யூ வில் கெட் அ பெனிஃபிட்ஸ், யூ வில் கெட் அ ரிசல்ட்ஸ். பட் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க, அப்பான்னு ஒரு தடவை பார்க்கலாம் தப்பு இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா மேபி இன்ஸ்டன்டா உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். பட் டிலேடா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ 2 இயர்ஸ் கழிச்சோ உங்க லைஃப்ல சத்தியமா எந்த ஒரு ப்ராக்ரஸுமே நடக்க போறது கிடையாது. நீங்க அதே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிற்பீங்க. இஃப் யூ நீட் அ டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இன் யுவர் லைஃப், யூ நீட் டு சேஞ்ச் ஃபர்ஸ்ட். அதாவது மாஸ்குலின் லீடர்ஷிப் இன் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற புக்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதாவது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையும் சரி, லைஃபை பொறுத்தவரையும் சரி, நீ யாரையுமே போய் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. மாற வேண்டியது யாருன்னா நீ ஒரே ஆள் தான். நெக்ஸ்ட், நாட் டேக்கிங் ரிஸ்க் ஆர் டூயிங் ஹார்ட் திங்ஸ். ரீசன்ட் ஜென், அதுவும் இந்த ஜென், ஓகே, இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பீப்புள், மென் மேக்ஸிமம் ஆஃப் த டைம், they won't do the hard thing. they won't take any kind of risk in their life. ரிஸ்க் எடுக்க கூடாது, ஆனா என் லைஃப் மாறிடும். எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனா நான் வெளியே போய் கோல்ட் அப்ரோச் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். லெட்ஸ் சே நேத்து ஒரு ரொம்ப நானே ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு 2 to 3 days நான் வெளியே போறது இல்லை, கோல்ட் அப்ரோச் எதுவுமே நான் பண்ணல, நான் வீட்டில தான் இருந்தேன். நேத்து திடீர்னு நான் வெளியே போகவும் எனக்கு ஆன்சைட்டி திரும்பியும் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. நான் ரொம்பவே பயந்தேன், தயங்கினேன். பட் எனக்கு அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. அங்க 2 பொண்ணுங்க உட்கார்ந்தாங்க. ஷீஸ் ரியலி ரியலி சூப்பர் கியூட் ஃபெமினைன் கேர்ள். எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு செம்ம கியூட்டா இருந்தாங்க. நான் டைரக்டா அவங்க கிட்ட போனேன். ஹாய், ஒரு 2 minutes பேசலாமா அப்படின்னு. சொல்லுங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணாங்க, பயந்தாங்க. பட் நான் அதெல்லாம் சொல்ல, பயப்படாதீங்க, ஜஸ்ட் எனக்கு நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க, எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். என் பேர் கேஜே, நான் அந்த யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிங், பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஃபைன் அப்படின்னாங்க. யா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க அப்படிங்கும் போது திரும்பி அதை கண்டினியூ பண்ணும்போது இந்த மாதிரி பயம் வரும். பட் ஆனா அந்த பயத்துக்காக நீங்க அந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. திரும்பியும் அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. இன்ஃபேக்ட் என்னோட கம்யூனிட்டியில இருக்க பீப்புளுக்கு நானே சொன்னேன் என்னன்னா, சம்டைம்ஸ் தான் நமக்கு பேச பிடிக்கும், சம்டைம்ஸ் நமக்கு பேச பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பேச பிடிக்கலனாலும் நீங்க பண்றது போய் பேசுனீங்கன்னா அதான் டிசிப்ளின். பேச பிடிக்கல சென்ஸ் எனக்கு நான் இத்தனை நாள் வந்து பேசிட்டேன், நான் ஏன் திரும்பி போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வருதுன்னா, ஏன் போய் பேசக்கூடாது, ஏன் திரும்பி போய் நிறைய பேர்ட்ட பேசக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. இஃப் யூ see any interesting character in your life, just go and talk. அவ்வளோதான், சிம்பிள். இல்ல உங்களுக்கு அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஏன் கிட்ட பேசுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. நான் வந்து ஒரு 1 hour ஆஃப் செஷன் கொடுக்குறேன் 50 rupeesக்கு, ரைட்? இல்ல உங்களுக்கு என்னோட கோச்சிங் எடுத்துக்கணும்னா கீழே ஷெடியூல் லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னோட கோர்ஸ் அண்ட் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட பேமெண்ட் லிங்கை சென்ட் பண்றேன். தென் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டியில என்னோட கோர்சஸ் மந்த்லி நான் ஒரு கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த கோர்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 99 rupeesக்கு என்னோட கம்யூனிட்டியில மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், 99 rupees. ஓகே. ஸோ கோச்சிங்கை பொறுத்தவரை இது வந்து ஒரு 3 months கோச்சிங், நான் அவங்க கூட வந்து கைட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஹார்டான விஷயம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃபை பொறுத்தவரை. ரொம்ப ஹார்டான விஷயம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம்லாம் பயம் கொடுக்குதோ அந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஓகே, எனக்கு என்டர்டைன்மெண்ட் பாக்குறதே பிடிக்கல, ஆனா என்ன அறியாமலே நான் பாக்குறேன், பிகாஸ் எனக்கு அந்த தனியா இருக்கிற டைம் வந்து காண்டா இருக்கு அப்படின்னா சாலிடியூட் பழகுங்க. யூ see ஆப்ரஹாம் லிங்கன் சம்மர் டைம்ல அவர் கேம்ப்ல போய் சாலிடியூடா அவர் மெயின்டைன் பண்ணுவாராம். எவ்ரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் மெயின்டைன் சாலிடியூட்ஸ். அவங்க தாட்ஸோட உட்காருவாங்க, அவங்க ஃபீலிங்ஸோட எமோஷன்ஸோட என்ன வருது அவங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதுவாங்க. இன்ஃபேக்ட் நான் சம்டைம்ஸ் வந்து லெட்டர் எழுதுவேன். ஆக்சுவலி சும்மா என்ன தோணுதோ அது ஒரு லெட்டரா எனக்கு நான் கொடுப்பேன், என்னோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கோ இல்லை என்னோட எங்கோ வெர்ஷனுக்கோ. ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை திஸ். ஸோ என்னோட கோச்சிங், கம்யூனிட்டி, கோர்சஸ் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஷெடியூல் லிங்க் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் யூஸ் ஃபார் திட். நான் ஒன்றும் ஈஸியா எல்லாரையும் மாதிரி சும்மா நார்மலான ஒரு பர்சன் கிடையாது. அண்ட் ஸோ நான் எல்லாரையும் மாதிரி பர்சனும் கிடையாது. நான் ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட அட்வைஸை நீங்க எடுத்துக்கும் போது உங்க லைஃபும் டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகும். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஆகும். என்ன நீங்க பிலீவ் பண்ணும்போது யூ see ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க KJ changed my life அப்படின்னு சொல்லிட்டு. So be strong, stay positive. This is KJ. I will see you in this video.